நம்ம சென்னை நம்ம சந்தை என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை சென்னை வாசிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இங்கு என்னென்ன விற்கப்படுகின்றன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் மையப்பகுதியான அண்ணா மேம்பாலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாரச்சந்தை நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு விற்பனை செய்யப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ரசாயன உரங்கள் இன்றி இயற்கை சாகுபடி மூலம் விளைவிக்கப்பட்டவை என்பதால் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மாவட்டத்திலிருந்து அந்தந்த பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் அதலக்காயின்னு ஒன்று இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காயெல்லாம் இங்கே கிடைக்காது. கோயம்பேட்டில் இங்கே சென்னையில் வாங்கவே முடியாது. இப்போ சப்போட்டெல்லாம் திண்டுக்கல், ஒரு இமாம் பசந்த் மாம்பழம் வந்து சேலம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் சுவையாக இருக்கும் அந்த மண் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விற்பாங்க. நான் வாரம் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். பாவூர் சத்திரம் வெண்டைக்காய், இலவசம்பாடி முள்கத்தரி, காந்தாரி மிளகாய், புளியங்குடி எலுமிச்சை, மூக்குத்தி அவரை, எறையூர் சேப்பங்கிழங்கு, உளுந்தூர்பேட்டை கருணைக்கிழங்கு, திருநெல்வேலி சிறுகிழங்கு, சாத்தூர் வெள்ளரி, விருதுநகர் அதரைக்காய் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வகையான பாரம்பரிய காய்கறிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதில் பெரும்பான்மையான காய்கறிகள் மருத்துவ குணம் கொண்டவையாக இருப்பதால் சென்னை வாசிகள் விரும்பி வாங்குகின்றனர். நான் மாம்பழம் வாங்கினேன். வெளியில் கடைகளில் போடுற மாம்பழம் பார்த்தா இப்போது 2-3 நாள்லேயே அது கெட்டு போயிடும். ஆனால் நான் வாங்கி ஒரு வாரம் 10 நாள் கூட வெளியில் வச்சு பார்த்தேன். அது பழம் ஒரு பழம் கூட வாங்கினதில் எனக்கு கெடலை. ஸோ இதனால் இது ஒரு வெளியில் வைக்கிற மாதிரி இந்த கல் வச்சு இந்த கார்பைடு பவுடர் போட்டு கெமிக்கல் போட்டு பழுக்க வச்ச மாதிரி எனக்கு தெரியல. பாரம்பரிய மற்றும் மருத்துவ குணம் கொண்ட காய் மற்றும் பழங்கள் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள நல்ல முயற்சியாக இந்த சந்தை உள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். சேலம் மாம்பழம், அப்புறம் இது மாதிரி பன்னீர் ஆப்பிள், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பொருள்லாம் வாங்கியிருக்கோம். நல்ல நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சந்தைக்கு நீங்கள் டைம் கிடச்சா கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சிட்டி லைஃப்பில். ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை வாங்க. தோட்டக்கலைத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட ஜாம், ஜெல்லி, ஊறுகாய்கள், கிரீன் டீ தூள் போன்றவையும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இயற்கை பழச்சாறுகள், பனங்கற்கண்டு ஆகியவற்றையும் மக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.